பள்ளிக் கல்வியை மேம்படுத்துவது தொடர்பாக இன்று முதலமைச்சர் விஜய் தலைமைச் செயலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் மற்றும் பள்ளிக்கல்வித்துறையின் செயலாளர், துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் இப்போது முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். சிங்கப்பூர் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகளில் கல்வி மேம்பாட்டு திட்டங்கள் எவ்வாறு செயல்படுகிறது என்று தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்களை சிங்கப்பூர், பின்லாந்து ஆகிய நாடுகளுக்கு அனுப்பி அங்கு உரிய பயிற்சிகளை பெற்று தமிழகத்திலும் பள்ளிக்கல்வியை மேம்படுத்துவது குறித்து புதிய திட்டங்களை அமல்படுத்துவது பற்றி இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. மேலும் வரும் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் போது அரசு பள்ளிகளை சீரமைப்பது, மூடப்படும் தருவாயில் உள்ள அரசு பள்ளிகளில் மீண்டும் தொடங்க வைப்பது, அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாகவும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவது குறித்து இன்றைய துறை ரீதியான ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. நிதிநிலை அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள சூழ்நிலையில் தமிழகத்தில் அனைத்து துறைகளை சார்ந்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளோடு முதலமைச்சர் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார். இன்று தலைமைச் செயலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை மேம்பாடு தொடர்பாகவும் வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பாகவும் தற்போது தமிழகத்தில் பள்ளிக்கல்வியின் நிலை என்னவாக இருக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது. வெளிநாடுகளுக்கு நிகராக உலக தரத்தில் அரசு பள்ளிக்கூடங்களில் கல்வித்தரத்தை மேம்படுத்துவது மற்றும் தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை அனைத்து பள்ளிகளிலும் சரிசமமாக நியமிப்பது, நகரங்களில் உள்ள அரசு பள்ளிகளுக்கும் கிராமப்புறங்களில் உள்ள அரசு பள்ளிக்கூடங்களுக்கும் இடையேயான அந்த அடிப்படை கட்டமைப்பு வசதி மற்றும் உள்கட்டமைப்பு ஆகியவை மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய பாகுபாடு இருக்கக்கூடிய நிலையில் அந்த பாரபட்சமான நிலைமையை சீர் செய்வது தொடர்பாகவும் முதலமைச்சர் விஜய் இன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளோடு நிதிநிலை அறிக்கையில் என்னென்ன திட்டங்களை செயல்படுத்துவது, புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்துவது என்பது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் குறித்து அதிகாரிகளுடனும் அமைச்சருடனும் முதலமைச்சர் விஜய் இன்று ஆலோசனை நடத்தி வருகிறார்.